மரக்கன்றுகளை பற்றி நண்பர்கள் நிறையா கேட்டிருந்தாங்க. நம்மள்ட்ட மர வகைகள் அப்படின்னு பொதுவாக பார்த்தோன்னா அதில் ஒரு 100 வெரைட்டி வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. இது புன்னை மரம், தூங்க வாகை, இயல் வாகை, நாட்டு வாகைன்னு நிறைய இருக்குது. ஹலோ டி ரங்கன் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பாட்டுனுடைய பார்த்தவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். மாதா நர்சரி கார்டன் தான் நம்ம திண்டுக்கல்ல இருக்குது. ரொம்ப பெரிய நர்சரி கார்டன். நம்ம பாட்டுன்னு வீடியோ போட்டிருப்போம். அந்த பாட்டில் என்னெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டு, அதே மாதிரி அழகு செடிகள், மூலிகை செடிகள், அழகழகான பார்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்களா அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மரக்கன்று நடுறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மரக்கன்றுகளுக்கு மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு ஏரியா வச்சிருக்காரு. இங்கே வந்துட்டு அனைத்து மரக்கன்றுகளும் கிடைக்கும். அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் மரக்கன்றுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மாதா நர்சரி கார்டனில் இருக்கோம். பாட்டுன்னு வீடியோ பார்த்த ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ணனோட நேம் எல்லாம். பட் இருந்தாலும் நியூ வியூவர்ஸ்க்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஆனால் அவங்க நேம்னா? என் பேர் சாலமோன் ஆரோக்கியதாஸ், மாதா நர்சரி கார்டன். மரக்கன்றுகளை பற்றி நண்பர்கள் நிறையா கேட்டிருந்தாங்க. இப்போ மரக்கன்றுகள் வந்து பொதுவாக வீட்டில் பல விதமாக வைக்கிறாங்க. மரம்னாலே நிழல் தரதுக்கும் அழகுக்கு இந்த மாதிரி பர்பஸ் தான் நட்டுட்டு இருந்தோம். இப்போ நிறைய கமர்ஷியல் யூசேஜ்க்கும் மரங்கள் நிறைய விரும்பி இப்போ நாங்கள் வச்சு கொடுத்துட்ருக்கோம். கமர்ஷியல் யூசேஜுக்கு ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட சந்தனம், செம்மரம், மொஹோகனி, ஆப்பிரிக்கன் மொஹோகனின்னு சொல்லுவாங்க, காயா மரம். தோட்டங்கள் நிறைய பராமரிக்க முடியாம ஆட்கள் பற்றாக்குறையினால வெறும் காடா இருக்கு. அந்த மாதிரி வெறும் காடுகளை வருமானம் தரக்கூடிய ஒரு வனமா மாத்தணும் அப்படின்னா அந்த மரங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மரங்கள் தான் இந்த சந்தனம், செம்மரம், மகாகனி, தேக்கு, குமிழ், இந்த மாதிரி மரங்கள் நம்ம தோட்டத்துல எம்டியா இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு 6 மாத காலம் பயிரிட்டு நல்லா பராமரிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆயுசு கெட்டியாயிரும். மரம் வெட்டுற வரைக்கும் ஒரு 15 to 20 வருஷம் வரைக்கும் நம்ம அதை பராமரிச்சு நல்ல ஒரு விலைக்கு விற்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது ரோட் சைடு வைக்கக்கூடிய நெல் தரும் மரங்கள். பழைய பெரிய பெரிய மரங்களை வெட்டிட்டு புதுசா ரோடு போடுறதுனால 100 வருஷம் பழமையான மரம், 50 வருஷம் பழமையான மரம்லாம் ரேர் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு மரங்களை புதுசா நிறைய நண்பர்கள் உருவாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புளிய மரம், நாவல் மரம், ஏரிலைப்பாலை, தூங்க வாகை, இயல் வாகை, நாட்டு வாகைன்னு நிறைய இருக்கு. அப்புறம் ரப்பர் பிளான்ட் மரம், அப்புறம் ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் பொது இடங்கள்ல நிழலுக்காகவும் முதல்ல நம்ம ஒரு நடைபெறமா போறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு இலைப்பாடுறதுக்கு ஒரு நிழல் தேவை இல்லையா? அந்த மாதிரி தான் வண்டிகள், வாகனங்கள்லாம் இல்லாததுக்கு முன்னாடி மக்கள் நடைபயணமா போறதுக்கு நிழல்ல போனோம் அப்படின்றது தான் மரங்களை சாலை ஓரங்களை வச்சாங்க. இப்போ எல்லாம் நம்ம கார்ல போறதுனால அதை மறந்துட்டோம். நம்ம கார்ல போறதே ஏசி போடாம போகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குளுமையை உருவாக்கணும் அப்படின்னா அப்பயும் நம்ம ரோட் சைடு மரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். மரங்கள் அந்த அளவுக்கு படர்ந்து விரிந்து வளர்ந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய மைக்ரோ கிளைமேட் ரொம்ப ஹீட் இல்லாமல் குறைஞ்சிடும். மைக்ரோ கிளைமேட்டை குறைக்கிறதுக்கு மரங்கள் அதிகமாக பொது இடங்களில் வைக்கிறதுக்கு நம்மள்ட்ட தன்னார்வலர்கள் நிறையா வாங்குவாங்க. மரம் நடுவில் வச்சு அதுக்கு மரம் நடுற மாதிரி ஒரு 5 அடியில் ஒரு 10 அடியில் அந்த மாதிரி மரங்கள் எதிர்பார்த்து வாங்குவாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஊரில் எங்கெல்லாம் மக்கள் முக்கியமாக கூடுவாங்களோ அந்த இடங்கள்லாம் மரங்களை வச்சு அதை பராமரித்து வளர்ப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம மலிவான விலையில் தரமான கன்றுகளை கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் பழம் விவசாயம் பண்ணுறோம். அதிகமான ஆட்கள் போட்டு பெருசாக பராமரிக்காமல் எளிதாக வருமானம் வர்றதுக்கு இந்த மாதிரி பழங்கள், நாவல், கொய்யா, எலுமிச்சை, இலந்த,
கொடுக்காப்புளி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது கிலோ கிட்டத்தட்ட 400 ரூபா 200 ரூபாய்க்கு குறையாம விற்கிது. அந்த கொடுக்காப்புளியுமே வந்து இப்போ நிறைய கோணப்புளி அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு வறட்சி பயிர், வருஷத்துக்கு வந்து 12 தடவை தண்ணி பாய்ச்சினா போதும். முதல்ல 6 மாதத்துக்கு நம்ம நல்லா தண்ணி கொடுத்து வளர்த்துறணும். அது வளர்ந்துருச்சு, உயிர் பிடிச்சி பூமியில வந்து நல்லா வேர் போட்டு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 12 தடவை மழை பெய்யலன்னா தான் அதுவும், மழை பெஞ்சா அதுவே போதுமான அந்த மாதிரியான ஒரு காட்டு மரம் நல்லா வருமானம் தரக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்கு. அதையும் வந்து தரிசு நிலத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இயற்கை வேலி அமைக்கிறதுக்கு அந்த மரங்களை வாங்குறோம். அந்த மாதிரி மரங்கள் வந்து இந்த மியாவாக்கி திட்டத்தில் வந்து ஒரு 6 அடி அகலத்தில் 1 அடிக்கு 1 2 அடிக்கு 1 இல்லை மொத்தமாக லைனாக மரங்கள் நட்டுட்டு அப்படின்னா குருவிகள் பறவைகள் எல்லாம் தாங்கும். நமக்கும் வந்து ஒரு லைவ் ஃபென்ஸாகவும் இருக்கும். வீட்டில் முன்னாடி வந்து அந்த வீட்டோட தோற்றம் அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து நிறைய மரங்கள் வளர்ப்போம். அந்த மாதிரி மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பனை வகை நம்ம நர்சரியில் வந்து நம்ம பனை மரம் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே நெட்டாக இது வந்து அழகுக்காக மட்டும் தான், எந்த யூஸும் இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இடம் நிறையா இருந்ததுன்னா அந்த மாதிரி. அப்புறம் கோயில்கள் பொதுவான இடங்கள்ல வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ஒரு மாந்திரிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் ருத்ராட்சம், நாகலிங்கம், பாரிஜாதம், பவளமல்லி இந்த மாதிரியான மரங்கள் அதுவும் நம்மள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட நர்சரியில வந்து ருத்ராட்ச மரம் இருக்கு. இப்போ போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் காய்ச்சது. இப்போ இந்த வருஷம் காய் வச்சிருக்கு, எல்லாம் காய் முன்னாடி இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மரம் மகிழ மரம். அந்த மகிழ மரத்துல இருக்கக்கூடிய குளிர்ச்சி வந்து புங்க மரத்தோட இருக்க குளிர்ச்சியோட ஈடுபடும்போது ஒரே மாதிரி இருக்கும். புங்க மரத்துல இருக்க மாதிரியே நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். அதை விட இதுல கொஞ்சம் கூடுதலா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ அதனால இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறைய விரும்பி நடுறாங்க. நிழலுக்கும் இருக்கணும், பயனாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு சப்போட்டா மரம், ஒரு மாமரம், ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம், ஒரு மகிழ மரம், ஒரு எக் ஃப்ரூட் ஞானப்பழம்னு சொல்லுவாங்க, அதுவும் அப்படிதான் ஒரு குறுமரமாக வரும். அசோக மரம், பெல்ட் ஆஃப் மரம், குல்மகரம்னு சொல்லுவாங்க அந்த மரம். அதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் நல்லா இருக்கும். தபூபியா வந்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு, பொது இடங்கள்ல, ஸ்கூல் காலேஜில் வெறும் அழகுக்கு ப்ளஸ் வந்து நல்ல நிழலுக்கு. இந்த மாதிரி கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மரங்களை வந்து வகைப்படுத்தி கொடுக்குறோம். இப்போ நம்மள்ட்ட மர வகைகள் அப்படின்னு பொதுவாக பார்த்தோன்னா அதில் ஒரு 100 வெரைட்டி வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. அது வேரியஸ் சைஸில் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மகிழ மரம் ரீட்டைல் 10 ரூபா கொடுக்குறோம். இதுவே வந்து ஒரு 100 வேணும், ஒரு 200 வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஒரு 8 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி. மரக்கன்று மட்டும் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? 7 ரூபாயிலேருந்து 7 ரூபாயில இருந்துருக்கு. அது 1000 அந்த மாதிரி எடுக்கும்போது 7 ரூபா கொடுப்போம். சிங்கிள் பிளான்ட் 10 rupees. ஓகே. வேப்ப மரம், புங்க மரம், பாதாம் மரம், இது மாதிரி நான் என்ன மரங்கள் சொல்கிறேனோ அது எல்லா மரமுமே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 அடியில் 7 அடியில் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பெரிய மரங்கள் பார்க்கலாம். இது புன்னை மரம். புன்னை மரம். புன்னை இந்த புன்னை வந்து ஒரு எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் பிளான்ட். ஆயில் பிளான்ட். இது வந்து தொழுநோய்க்கு வந்து இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கின் டிசீஸ்க்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதுவுமே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, அதிகமாக எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி இந்த புன்னை மரம் வந்து ஒரு நல்ல எவர் கிரீன் பிளான்ட்டு. வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்கு வைக்கலாம். காட்டு பகுதியில் நம்ம ஒரு நிழலுக்காக ஒரு வெறிய இடத்த வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இதை வந்து வைக்கலாம். இதனுடைய காய் வந்து அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதோட காயில தான் அந்த எண்ணெய். ஆமாம், புன்னை எண்ணெய் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி மகிழ மரம், இதெல்லாம் மகிழ மரம். இது கொய்யா மரமே பெரிய மரமாக இருக்கும். இந்த ஹைட் இதெல்லாம் என்ன? இந்த மாதிரி ஹைட் வந்து 250 அந்த மாதிரி இருக்கும். 100, 250ங்கிறது ஒரு 7 to 10 feet ஹைட் உள்ள பிளான்ஸ் எல்லாம் 250 rupees கொடுக்குறோம். ஒரு 4 to 5 feetனா 40 ரூபா 50 ரூபா. அது வந்து ஒரு மரம் வளர்றதோட ஏஜை பொறுத்து அந்த விலை அமையும். இந்த மரம் வந்து ரெட் மெர்ச்சிடான்னு சொல்லுவாங்க. இது தொட்டிலே வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டி தான் வச்சிருக்கோம். நல்லா ஹைட்டு சின்ன தொட்டியில் தான் இருக்கு. தொட்டிலேயே வளர்க்குறதுக்கு வீட்டில் க்ரீனிஷ்காக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மரமல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அந்த மரத்தோட சேர்ந்ததான் இந்த ரெட் மெர்ச்சி ஆகும். இதுவும் ஒயிட் கலரில் பூ பூக்கும், வாசனையாக இருக்கும். தென்னங்கன்னுங்கிறதுல எத்தனை வெரைட்டி? தென்னையில் வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அக்ரிகல்ச்சர் ஒரு இப்போ 1000 கன்று கேட்டாலும் கொடுத்துடலாம். 1000 கன்று கேட்டாலும் கொடுக்கலாம். இப்போ தென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா திண்டுக்கல் கிளைமேட்லேயே ஃபேமஸ் அதிகம் ஐயம்பாளையம் நெட்டை. ஐயம்பாளையம் நெட்டை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஈத்தாமொழி டால்னு ஒரு வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே வந்து புவிசார் குறியீடு பெற்ற ஒரு ரகம். அது வந்து நாகர்கோவில் ஏரியாவில் அந்த ஏரியாவில் இந்த ஈத்தாமொழி டால்ங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு வரதுனால அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மக்கள் மத்தியில் அது பிரபலம். ஸோ அதே வெரைட்டியும் நம்ம மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் இளநிக்கு உள்ள வெரைட்டி வந்து செவலனி, பச்சை இளநி, ஆரஞ்சு கலரில் வர்ற இளநி, இந்த மரங்கள் நம்ம வந்து இதெல்லாம் வந்து குட்டை ரகங்கள். 2.5 வருஷத்துலேயே காய்ப்புக்கு வரக்கூடிய குட்டை ரகங்கள். இதில் கிராஸ் பண்ணால் குட்டை நெட்டை ரகமும் கொடுத்துட்ருக்கோம். கங்கபாண்டா. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம நாட்டு மரத்தை தான் அதிகம் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா வர ஆட்களில் வந்து நிறைய பராமரிக்க மாட்டுறாங்க.
நல்ல பராமரிப்பு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு நம்ம கிளைமேட்டை தாங்கி காய்க்கக்கூடியது நாட்டு மரம் தான். ஸோ அது ஒட்டு மரத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பராமரிப்பு, தண்ணி, உரங்கள் வந்து கொடுத்தா தான் நமக்கு அந்த ஈல்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க, பராமரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒட்டு மரங்கள் கொடுக்குறோம். கொஞ்சம் நம்மளால் பராமரிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாட்டு மரத்தை தான் கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பராமரிப்பு ரொம்ப அவசியம் தென்னையை பொறுத்த வரைக்கும். அதுதான் வந்து இந்த நாட்டு மரத்துக்கும் ஒட்டு மரத்துக்கும். இப்போ வந்து இந்த ட்ரீ சம்பந்தப்பட்டவங்க கேட்குறாங்கன்னா டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு. இப்போ நம்மளுடைய சர்வீஸ் என்னன்னா, விவசாயம் பண்ணுற ஃபேமிலியிலேருந்து வர்றவங்களுக்கே வந்து விவசாயம் தெரியல, ரெண்டாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரியான ஆலோசனை வந்து வழங்கணும் தான். இப்போ நிறையா வந்து ஆப்ஸ் நிறையா வந்துருச்சு, ஃபார்மர்ஸுமே நிறையா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நர்சரியில் வந்து ஐடியாஸ் கேட்குறவங்களும் நம்ம நேரடியாக ஃபார்மை விசிட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து எந்த மாதிரியான மண் தன்மை இருக்குது, நீர்த்தன்மை எந்த மாதிரி இருக்குது, அந்த ஃபார்முக்கு எந்த மாதிரியான மரங்கள் சூட் ஆகும், செடிகள் சூட் ஆகுன்றதை பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம செடிகளையும் சூஸ் பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே பிளான்டிங் டீம் தனியாக வச்சுருக்கிறோம். அவங்களேவும் வந்து லேண்டை வந்து மார்க் பண்ணி கூலி எடுத்து நட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டீம் தனியாக இருக்காங்க. இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சர்வீஸ்க்கு எவ்வளோண்ணா சார்? இப்போ சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இடத்த பொறுத்து தான் அமையும். ஒரு மண் டைப்பு, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த மாதிரி இருக்குது, நம்மளோட அதை பொறுத்து. இப்போ வந்து ஒரு 1000 செடி நடுறாங்க அப்படின்னா ஒரு குழிக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா கூலி எடுத்து நட்டு கொடுக்குறது அந்த மாதிரி பேசுவோம். இதுவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லேபர் கணக்கில் அவங்க எத்தனை லேபர் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்தா போதும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து விவசாய ஆட்கள் நிறையா தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க சொன்னால் நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அது மாதிரி புதுசாக தோட்டம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நத்தம் சைடு நம்ம மாந்தோப்பு வச்சு கொடுத்துருக்கோம், கொய்யா வச்சுருக்கோம், தென்னந்தோப்பு வச்சு கொடுத்துருக்கோம். அழகு தோட்டம் அமைக்கும் போதும் நம்ம நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே நம்மள்ட்ட வந்து ரீசனபிள் தான். ஒரு கான்ட்ராக்டு, அது ஒரு பிஸ்னஸ் அடுத்த லெவல் போய் ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கி இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரேட்டு கூடுதலாக தான் இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. நம்மள்ட்ட பொறுத்த வந்துட்டாங்க அப்படின்னா செடிக்கு இவ்வளோ ரேட்டு, லேபருக்கு இவ்வளோ ரேட்டு. நம்ம வாடகை நீங்கள் வண்டியை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க, நாங்கள் கூப்பிட்டா நாங்கள் வாடகை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். எல்லாமே இதில் வந்து ஒளிவு மறைவுன்றது ஒன்றும் கிடையாது. விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணுறோம். ஆமாம், இதவே இல்லை அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேசிடுவாங்க. இப்போ பொதுவாக அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு பட்ஜெட் கொடுத்துருங்க, நாங்கள் வந்து உங்கள் தரையாக இருக்கிறத வந்து நாங்கள் தோட்டமாக்கி தந்துடுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன கொஞ்சம் செடி நடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் நிறைய தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அரேஞ்ச் பண்ணினா கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆகும். பெரிய ஏரியா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன ஆகும். மற்றபடி ஒர்க்கு நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். 10 ஏக்கர்னாலும் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டீம் இருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்தனால அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி பராமரிக்கிறதுன்னு புது விவசாயிகளுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்களுக்கு நட்டு கொடுக்குறது, அது எப்படி பராமரிக்கிறது, ஆஃப்டர் கேரிங் வரைக்கும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி கொடுத்துரும். அண்ணா வந்து ருத்ராட்ச மரம் நம்ம கடன்லேயே இருக்குப்பான்னு சொல்லி சொன்னாங்க. எங்கண்ணா இருக்குன்னு சொல்லி போய் கேட்டால் கூட்டி கொண்டே காட்டினாங்க. செம்ம ஹைட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ருத்ராட்ச மரத்தை பார்த்தோம். மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காய் தொங்கிட்டு இருந்தது. இந்த காய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க சீடை தான் வந்து நம்ம ருத்ராட்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த QR நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இவங்கள்ட்ட என்னென்ன வகையான பிளான்ட்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஓப்பன் லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம அண்ணா சொன்னலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு பெரிய இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரீலாம் நடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்ட்ட அந்த ட்ரைனிங்கான ஆளுங்க இருக்கனால ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். ஒரு இடத்துல நிறைய சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் இவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்குக்கு என்ன அமௌண்ட்டோ அதை தான் இது பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு பல்காக வந்துட்டு ஒரு 1000 கன்று நீங்கள் ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் வண்டி வேணா கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பாங்க. இல்லைனா நீங்களே கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பல்க் ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆசைப்படுறாங்க. பட் இருந்தாலும் அதோட ப்ராப்பரான ஐடியா அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு இவங்களே வந்து அந்த டெக்னிக்லாம் சொல்லியும் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய இடத்துல பண்ணுறதில்ல. பட் இவங்க அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரீஸ் வாங்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரீ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.